அனைவருக்கும் வணக்கம். கணேஷ்க்கு வந்து அம்மா அப்பா இல்லை. கணேஷ் வந்து தாத்தா தான் வளர்த்துறாரு. கணேஷோட தாத்தா வந்து பணியார கடை வச்சுருக்கிறாரு. அன்றாட கணேஷ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே பணியாரம் சாப்பிடுவான். சாப்பிட்டு தாத்தா டீ போட்டு கொடுப்பா, டீ குடிச்சிருவான். குடிச்சிட்டு டியூஷன் போவான். இதுதான் அன்றாட வழக்கம் அவனுக்கு. கணேஷ் வீட்டிலேருந்து டியூஷன் போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் வரும், சைக்கிளே போயிடுவான். அந்த அன்னைக்கு வந்து டியூஷன் டீச்சர் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. எல்லா பசங்களும் டெஸ்ட் எழுதுறாங்க. கணேஷும் எழுத ஆரம்பிக்கிறான். எல்லா பசங்களும் சீக்கிரம் டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனால் கணேஷ் மட்டும் எழுதிட்டே இருக்கிறான். இன்னும் முடிச்சு பாடு இல்லை. டீச்சர் என்ன சொல்கிறாங்க, டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆயுமே டெஸ்ட் எழுதி முடிக்கவே இல்லை. திடீர்னு மழை கனமாக பெய்யுது. அப்புறம் கணேஷ் வீட்டுக்கு போகலான்னு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மழை கனமாக பெய்யுது. அவன் எப்படி சைக்கிளில் போவான்? டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெயிட் பண்ணு சாமி, மழை கனமாக பெய்யுது, மழை நின்ன பிறகு நீ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நைட் ஆயிடுச்சு. மழை நின்ன பாடு இல்லை, பேஞ்சிக்கிட்டே இருக்குது. டீச்சர்மா உடனே கணேஷோட தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி, மழை கனமாக பெய்யுதுங்க, ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து உங்கள் பேரனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கணேஷோட தாத்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அம்மா இங்கேயும் மழை கனமாக பெய்யுது, ஆட்டோவெலாம் கிடைக்காது அந்த கனமழையில். இன்றைக்கி ஒரு நாள் பேரனை வந்து உங்கள் வீட்டிலே தங்க வச்சுக்குங்க, என்னுடைய பேரனை நாளை காலையில் நேரமே வந்து நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். டீச்சர் அம்மாவும் சரின்னு சொல்லிடுது. அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு கணேஷ் வந்து ஒரு ரூமில் போய் படுக்க சொல்லுது டீச்சர். கணேஷ் ஒரு ரூமில் போய் படுத்துக்கிறான். இன்னொரு ரூமில் வந்து டீச்சர் அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்குது. ஒரு மணி இருக்கும், நைட்டு 1 மணி இருக்கும். தூக்கத்தில் கொஞ்சம் புரண்டு படுக்கும்போது அந்த மாதிரி டீச்சரம்மா புரண்டு படுக்கும்போது இந்த கண்ணை முழிச்சு பார்க்கும்போது டீச்சருக்கு முன்னாடி கணேஷ் நின்றுட்டுருக்கிறான். டீச்சர் முறைச்சிக்கிட்டே. டீச்சருக்கு பயமாக போயிடுது. பயத்தை வெளிக்காட்டாமல், என்னடா எதுக்கு இப்படி வந்து முன்னாடி நிற்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பயத்தில் அவன் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். யார்? கணேஷ். டீச்சர் அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, தண்ணி வேணும்னா தூரமாக நின்று டீச்சர்னு சொன்னதான் எந்திரிச்சிருக்க மாட்டேன், இப்படி கிட்ட நின்று பயப்படுத்தி விடுவியா? ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன், கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கணேஷ் குடிச்சு முடிச்சுட்டு இன்னும் வேணும் அப்படிங்கிறான். சொம்பில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சொம்பு நிறைய தண்ணி குடிச்சு முடிச்சுட்டு இன்னும் வேணும் அப்படிங்கிறாங்க. டீச்சர் அம்மா என்ன சொல்லிடுது அப்படின்னா, அண்டாவில் தண்ணி இருக்குது, நீயே போய் குடிச்சுக்கப்பா வேணுங்கிற தண்ணி அப்படிங்கிற. கணேஷ் போய் சும்மா ஒரு சொம்பு 2 சொம்புன்னு தண்ணி அவ்வளோ நிறையா குடிக்கிறான். சின்ன பையன் குடிக்கிற அளவுக்கு மீறி குடிச்சிட்ருக்கிறான். அப்புறம் டீச்சர் அம்மா வந்து சீக்கிரம் குடிச்சு உள்ளே போய் படு ரூமில் அப்படிங்கிறாங்க. என் ரூமில் ஃபேன் ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யார்? கணேஷ். சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அம்மா கணேஷ் ரூமுக்கு போகிறாங்க. கணேஷ் படுத்து ரூமுக்கு. அங்கே பார்த்தா அந்த பெட்டில் இன்னொரு பையன் படுத்து தூங்கிட்டு இருக்குது. டீச்சர் அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா பசங்களுமே வந்து அப்போவே டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. படுத்துருக்கிறது யார்? டீச்சர் அம்மாவுக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குமில்ல. ஏன்னா தண்ணி காட்டுக்குள்ளே வீடு இருக்குது, பக்கத்தில் யாருமே இல்லை. கொஞ்சம் டீச்சர் அம்மாவுக்கு பயம் வந்து பயத்தை வெளிக்காட்டாமல் கிட்ட போய் பார்க்குறாங்க. அங்கே படுத்துருக்கிறது கணேஷ். அப்புறம் கிச்சனில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறது யார்?